நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எஃப்ஐஐ, டிஐஐ அதுக்கப்புறம் ப்ரமோட்டரு ஜனவரி மாசத்துல எந்தெந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ எத வாங்கியிருக்காங்க, டிஐ எந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க, அதோட டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பொறந்ததுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் கன்டினியூவா டவுன் தான். எல்லா போர்ட்ஃபோலியோவும் ரெட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து பயப்படாம கையில காசு இருந்தா ஆவரேஜ் பண்ணுங்க. இல்லன்னா அமைதியா வேடிக்கை பாருங்க. எந்த ஒரு ஸ்டாக்கையுமே லாஸ்ட்ல புக் பண்ணாதீங்க. அப்படி எந்த ஒரு ஸ்டாக்கு ஃப்ரெஷ் என்ட்ரியா இருந்தாலும் நல்ல ஒரு சப்போர்ட்ல, நல்ல ஒரு டவுன்ல, நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கான நீங்க ஓன் அனலைசிஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்க வாங்குங்க. நம்ம இதில ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேபின் டெக்னாலஜி. கேபின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல தான் இருக்கு. இது ஒரு மிட் கேப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்ஐ வந்து வாங்கியிருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதி இந்த ஸ்டாக்க வந்து வாங்கியிருக்காங்க. இதோடைய டெக்னிக்கல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் சைட் வேன்னு கிடையாது. ஒரு 4 மாசம் சைட் வேலேருந்து பார்த்தீங்கன்னா, கீழ பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் ஆகல. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் அரவிந்த் ஸ்மார்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்காங்க. ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 26 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்ப எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதோட டீட்டெயில் நம்ம இங்க பார்க்கலாம். அரவிந்த் ஸ்மார்ட் பேஸ். நம்மளும் இந்த மாரி நல்ல ஸ்டாக்க அனலைஸ் பண்ணி தான் வாங்கணும். அவசரப்படக்கூடாது. ஜனவரி 23ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22ஆம் தேதி, ஜனவரி 21ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. இந்த மாரிக்கு பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாசமே வாங்கியிருக்காங்க. இந்த அரவிந்த் ஸ்மார்ட் பேஸு. இந்த அரவிந்த் ஸ்மார்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வரல. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 49 நல்லாவே ஓரளவுக்கு பரவால்ல. நல்லா தான் மெயின்டெயின் பண்றாங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் இருக்கு. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. அதிகமா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்றாங்க. இதோடைய சார்ட்ட நம்ம பார்த்துடலாம். டெக்னிக்கல் சார்ட்டையும் நம்ம அத பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஸ்டாக்கு. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்துருங்க. முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் 2024 மார்ச்சுடைய சப்போர்ட்ல தான் ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸ்ல உள்ள ஓல்பூல் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்ஐ வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். இப்ப இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த ஸ்டாக் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்கற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த டீட்டெயில் நம்ம இங்க பார்க்கலாம். நிப்பான் இந்தியா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு 4,00,000 ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. ஜனவரி 22ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. ஆனா வந்து இத பார்த்தீங்கன்னா, வேர்ல்பூல் இத வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வித்தது. அந்த புரமோட்டர் விக்கும்போது அந்த ஸ்டாக் நல்லா டவுன் ஆனுச்சு. நிப்பான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்ல நல்ல ஒரு டவுன்ல உள்ள ஸ்டாக் தான் அந்த ஸ்டாக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க யூஸ் பண்றாங்க. நீங்களும் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. பார்க்க போனா டிசம்பர் 16 உடைய பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 16 ஜனவரி உடைய அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்டையும் லைட்டா பிரேக் பண்ண மாரி தான் தெரியுது. இத பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு டோஜி மாரியே தெரியுது. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ். இத யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 47 ஒரு மிட் கேப்ன்னு சொல்லலாம். 12,000 கோடிக்கு மேல உள்ளது. ஒரு 47 பிஇல இருக்கு. ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸ்டாக் பேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. இன்னும் டிசம்பர் ரிசல்ட் வரலங்க. செப்டம்பர் ரிசல்ட் தான். புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐய கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. அத டீட்டெயில் நம்ம பார்த்துரலாம். ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஜனவரி 22ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 22, 2026ல வாங்கியிருக்காங்க. ஒரு 5,12,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க ஸ்டாக்கு. டோட்டல் ஸ்டாக் இது. இதோடைய சார்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சைடு வேல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். 2021 உடைய லோல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. லாங் சைடு வே. எந்த ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு 4,000க்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் ஒரு 5 வருஷமா. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வி கார்ட் யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. வி கார்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் ஹீட்டர் நெறையா ஹோம் அப்ளையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தயாரிக்கிறாங்க.
அதனால இந்த ஸ்டாக்க பத்தி பெரிய டீட்டெயில் நம்ம சொல்ல வேண்டியதில்ல. எல்லாருக்குமே தெரியும் V-Guard. எங்க வீட்லோட வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹீட்டர் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வாங்கியிருக்காங்க. ஜனவரி 22ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு 88,84,000 ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2025 பிப்ரவரி லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னும் கூட டபுள் டாப் ஆக்கி தருது. இன்னும் கூட இந்த அளவுக்கு கூட வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பயோகான். பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மா கம்பெனி. எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான் ஃபார்மா கம்பெனி. இத யார் வாங்கியிருக்காங்கன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதோடைய டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். டிசம்பர் ரிசல்ட் இல்ல இன்னும் வரல. டிசம்பர் ரிசல்ட் வரல. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐடி நல்லாவே கூடியிருக்கு. பப்ளிக் இந்த ஸ்டாக் கூடியிருக்கு. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. பயோகான் பயோகான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டு தான் இருக்காங்க நெறைய ஸ்டாக்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. 3,34,70,000க்கு மேல வாங்கியிருக்காங்க. ஜனவரி 21ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஜனவரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. மைலான் இன்சல் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பயோகான. பயோகான வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா ஹைல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். ஆல் டைம் ஹை பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி செக்டார் உள்ள ஸ்டாக்கு எம்பசிஸ். எம்பசிஸோட ரிசல்ட்டோட ரீசென்ட்டா வந்திருந்தது. ஒரு லார்ஜ் கேப்பு டூ மிட் கேப் உள்ள ஸ்டாக் தான் இது. ஐடி கம்பெனில ஒரு நல்ல அருமையான கம்பெனி சொல்லலாம் இது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 28ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிசம்பர் ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம ரிசல்ட்ட பார்த்திருந்தோம். ஆப்பரேட்டிங் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் ஓரளவுக்கு கூடியிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் டிப்ரிசியேஷன் கூடியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. அதர் இன்கம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. முன்னாடிலாம் 75,00,00,000 வந்திருக்கு. அதர் கம்மியா வந்திருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஒரு 10% வித்திருக்காங்க. எஃப்ஐ கூட்டியிருக்காங்க. டிஐ கிட்ட தான் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. எம்பசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் நெறைய ஸ்டாக் வாங்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்ப 2, 3 ஸ்டாக் அவங்க வாங்கியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, 2,00,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டிட்டிய வாங்கியிருக்காங்க. எம்பசிஸோட ஐடி ஸ்டாக் எல்லாம் ஃபண்டமெண்டல் நம்ம டீட்டெயில்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான ஒரு சைட்வேல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஆமா. 2025 மார்ச்சோடைய சப்போர்ட்டும் முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆஃபரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, HCL. HCL வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் லீவர் எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. ஹிந்துஸ்தான் லீவரையும், அதுக்கப்புறம் சன் பார்மா இந்த 2 ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வாங்கியிருக்காங்கன்னா, எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. எல்ஐசி ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குன 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் லீவரு, அதுக்கப்புறம் வந்து சன் பார்மா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இதுவரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐடிஐ வாங்குன ஸ்டாக் தான் பார்த்துருக்கோம். இந்த புரமோட்டர் வாங்குன ஸ்டாக் நம்ம பார்க்கல. இதில பார்த்தா தெரியும். எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா, 4,71,90,000 ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஜனவரி 20ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 2024 தான் வாங்கியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் லீவர். ஹிந்துஸ்தான் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு எஃப்எம்ஜியே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தாங்க இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு லாங் சைட்வேல தான் இருக்கு. பார்த்தா தெரியும். 2024 ஆ ஏப்ரலுடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் இந்த ஸ்டாக்கு. வந்துச்சுன்னா நல்லாருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சன் பார்மா. சன் பார்மாயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வாங்கியிருக்காங்க. சன் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, பார்மா செக்டார்ல வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி. எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. அது ஃபண்டமெண்டலா எல்லாருக்குமே நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, லாங் டெர்மா உள்ள ஒரு கம்பெனி இதெல்லாம் வந்து லார்ஜ் கேப்ல உள்ள கம்பெனி. சன் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வாங்கியிருக்காங்க. ஜனவரி ஜனவரி 14ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. 2,00,000க்கு மேல வாங்கியிருக்காங்க. சன் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, பார்மா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய பார்மா ஸ்டாக் வந்து இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த சன் பார்மா வந்து பத்தி பேசியிருக்கோம். இப்ப பார்த்தா தெரியும். சன் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2025 செப்டம்பர் சப்போர்ட் இது. நல்லா ஹைல இருக்கு பாருங்க. இந்த ஃபார்மா ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நல்லா ரன்னிங் ஆயிருக்கு. இன்னும் இறங்கவே இல்ல. கொஞ்சோண்டு தான் இறங்கியிருக்கு. பெருசாலாம் இறங்கவே இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா லார்ஜ் கேப்பு கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது புரமோட்டர் வாங்குன பங்குகள் நெறைய இருக்குங்க. அதை நம்ம ஒண்ணொண்ணா பார்த்துடலாம். புரமோட்டர் வாங்குன பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, சியட் வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து நெறையவே வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டாக்க. அது எப்ப வாங்கியிருக்காங்கங்கிற டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். புரமோட்டர் வாங்குன பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, சியட் 1,
அப்புறம் ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 23ஆம் தேதி வாங்கியிருக்காங்க ப்ரொமோட்டர் குரூப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல தான் வாங்கியிருக்காங்க. ஜனவரில வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிபி கார்ப். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொமோட்டர் வாங்குன பங்குகள்ல பேசியிருக்கோம். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த ஸ்டாக்க பத்தி. இந்த ஸ்டாக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் கன்டினியூவா வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. பாருங்க. டிபி கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் குரூப் ஜனவரி 22 நெறைய கன்டினியூவா வாங்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. டிசம்பர் மாதம் நெறைய டைம் வாங்கியிருந்தாங்க. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் கேபி எனர்ஜி. ரீசென்ட்டா ரிசல்ட் வந்தது. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் குடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு. இந்த ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. கேபி எனர்ஜி கேபிஐ எனர்ஜியும் வாங்கியிருக்காங்க. கேபி எனர்ஜியும் வாங்கியிருக்காங்க. 2 ஒரே ப்ரொமோட்டர் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. ஜனவரி 21ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. 6,88,000. அதுக்கு முன்னாடி செப்டம்பர்ல தான் வாங்கியிருக்காங்க கேபி எனர்ஜி. அதுக்கப்புறம் அடோர் வெல்டிங். இந்த ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. அடோர் வெல்டிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி. நீங்க இந்த ஃபண்டமெண்டல்ல ப்ரொமோட்டர் வாங்குன பங்குலாம் நீங்க ஃபண்டமெண்டல் எல்லாமே டெக்னிக்கல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். அதனால தான். குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்காங்க. ரீசென்ட் ஆயிட்டு பல்க்கா வாங்கியிருக்காங்க. அது இல்ல 2024 உள்ள டேட்டா அது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனவரி 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, தீப்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் குரூப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாங்கியிருக்காங்க. அடூர் வெல்டிங். இப்ப அத கன்டினியூ ஜனவரி 2ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் சிஸ்டம் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. ஆர் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ப்ரொமோட்டர் ஜனவரி எ 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி டெசிக்னேட்டர் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. சாரி ப்ரொமோட்டர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கீ மேனேஜரியல் பெர்சனல் அவங்களும் இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. ஜனவரி 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையாவே வாங்கியிருக்காங்க. ஏன்னா, இப்போ அலுமினியம் ஸ்டாக் எல்லாமே நல்லா மேல போயிட்டே இருக்கு. அதனால என்னன்னு தெரியல. ப்ரொமோட்டர் இந்த ஸ்டாக்க வந்து கன்டினியூவா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் இங்க பாருங்க. ஜனவரி 17ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. நெறைய டைமு. ஜனவரி 17ஆம் தேதி 2,00,000 அதுக்கப்புறம் 1,00,000, 1,00,000, 12,00,000 அந்த மாரி நெறைய ஸ்டாக் வாங்கியிருக்காங்க அலுமினியத்தில. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. எஃப்ஐஐ, டிஐஏ அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் வாங்குன பங்குகள் எல்லா டீட்டெயிலும் பார்த்துருக்கோம். அதோடைய ஃபண்டமெண்டல், டெக்னிக்கலும் பார்த்துருக்கோம். ப்ரொமோட்டர் வாங்குன பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் நீங்க பார்த்துக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. நெறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்கும்போதே அப்படியே ஒரு லைக் பட்டனையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.